Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 5th day of 5 days 5 moves series 2ல இருக்கோம் இல்லையா. 5th டேனாலே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இத்தனை நேரத்துக்கு ஃபுல் பாடி மூவ் சொல்லி தர போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பாடி ரீச். அதாவது நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பாடி கிராஸ் ஷேப்பில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் கிராஸ் பாடி ரீச். இப்போ பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். இது எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணும் உடம்புலன்னு கேட்டிங்கன்னா மெயினாக லெக் மசில்ஸ், கோர், ஷோல்டர்ஸ், அதாவது ஃபுல் கை ஆர்ம்ஸே சொல்லிடலாம், அண்ட் பேக் மசில்ஸ். அது தவிர இது நம்ம கோஆர்டினேஷன் அண்ட் சப்போர்ட் பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூவில் வந்து உடம்பை இப்போ துணி புழிகிற மாதிரி அந்த ரிங்கிங் மூமெண்ட் கொடுக்கறதால ஸ்பைனுக்கு மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெயினே கொடுக்காம. பேக் பெயின் இருக்கவங்களுக்கு கூட ஒரு விதமான ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஸ்பைனை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பாடியை இப்படி ட்விஸ்ட் ஆகிட்டு கொண்டு வர போகிறோம், ஒரு முறுக்கிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கிராஸ் பாடி ரீச்ன்ற எக்ஸசைஸ். நம்ம பண்ணலாமா? ஸோ கிராஸ் பாடி ரீச் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கால் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரைட் லெக் சூஸ் பண்ணுறேன். ரைட் லெக்கை ஆப்போசிட்டில் டயக்னலாக க்ராஸாக கொண்டு போகணும். ஸோ எந்த லெக்கு சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்போசிட் கையை சூஸ் பண்ணி அதை க்ராஸாக கொண்டு போகணும். ஸோ ரைட் லெக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோன்னா லெஃப்ட் ஆர்மை அடுத்தது சூஸ் பண்ணணும். பாருங்கள், ரைட் லெக் க்ராஸ், லெஃப்ட் ஆர்ம் க்ராஸ். ஸோ ட்விஸ்ட் பண்ணுங்கள், மைல்டாக ஃப்ளோயியாக இருக்கணும், ஸ்லோவாக பண்ணால் போதும். ஸோ காலை ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணணும், கையை இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி கொண்டு வாங்க பொசிஷன். ஓகே, இப்போ இந்த காலும் இந்த கை ஆப்போசிட் ஆர்ம் அண்ட் ஆப்போசிட் லெக். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த காலை கொண்டு எவ்வளோ தூரம் ஆப்போசிட்டில் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க க்ராஸ்டாக. ஆப்போசிட் கையை ஷோல்டர் லெவல்லையே கொண்டு போய் எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்புங்க. மேபி இந்த கையை லெஃப்டில் ஹிப்பில் வச்சுக்கோங்க. திருப்பலாமா? ஸ்லோவாக கொண்டு வந்து ரிலாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இப்போ மேலேருந்து நம்ம ஹெலிகாப்டர் வியூ பார்க்கும்போது கால் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும். ஸோ அதுதான் கிராஸ் ரீச். ஓகே, இந்த ஹோல் பாடி கிராஸ் ரீச். ஓகே, பாருங்கள், திருப்பி பண்ணுறேன். ரைட் லெக் ஆப்போசிட் மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு போகிறோமோ கொண்டு போகலாம். லெஃப்ட் லெக் கொண்டு போங்க, ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஹிப் பேக் எல்லாமே ஃபீல் பண்ணுங்க. ஷோல்டர் லெவலில் இந்த கை இருக்கணும், இதே லெவலில் தான். கீழே கொண்டு போகாதீங்க, மேலே கொண்டு போகாதீங்க, ஷோல்டரில். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல ட்விஸ்ட், கம் பேக், ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் லெக் டயக்னலி ஆப்போசிட் வச்சுக்கோங்க, கையை அதுக்கு ஆப்போசிட் ட்விஸ்ட். ரிலாக்ஸ். ஓகே, சைட் வியூ பார்க்கலாமா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க, காலை பிரித்து வச்சுக்கோங்க. நல்லா ஷோல்டர்ஸ்லாம் ப்ராடாக இருக்கட்டும். லெக் க்ராஸ், ஹேண்ட் க்ராஸ், ரிலாக்ஸ். லெக் க்ராஸ், ஹேண்ட் க்ராஸ், ரிலாக்ஸ். லெக் க்ராஸ், ஆர்ம் க்ராஸ், ரிலாக்ஸ். லெக் க்ராஸ், ஆர்ம் க்ராஸ், ரிலாக்ஸ். ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணணும். 10 to 15 டைம்ஸ் ஒரு செட். இது மாதிரி 2 or 3 ரெப்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை விட்டு விட்டு கூட பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஷோல்டர்ஸ், கோர், இந்த இடத்துல ஹிப்பெல்லாம் முறுக்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா ஃபுல் பாடியும் நம்ம என்கேஜ் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸால். இந்த கிராஸ் பாடி ரீச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஏஜ் பீப்புளுக்கும், நாட் ஒன்லி டீனேஜர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள், எல்டர்லி பீப்புளுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மசில்ஸ் யூஸ் பண்ணாமே நம்ம அப்படியே எக்ஸசைஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதால இது பண்ணும்போது ஃபுல் பாடி ஆக்டிவேட் பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க, சரியா? ஸோ இதை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புதிய சீரீஸோடு வருவேன் உங்களை பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.